everyone, practice மெஹந்தி with Jenல part 32ல நாம நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது மண்டலா டிசைன்ஸ் தான். இந்த டிசைனுக்கு ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபில் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் திக்காகவே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அகெயின் இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அகெயின் இதுக்கு மேலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸஸை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எப்போயுமே நெட் அவைலபிள் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸ் வாங்கி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் ஆக்சஸ் பண்ணி கற்றுக்கலாம். அகெயின் இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் ட்ரா பண்ணாலே போதும். சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இப்படி 4 சைட்லேயுமே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா ஹம்ஸ் நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு ஈக்குவலாக போட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் நல்லா கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களை இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம போட சொல்கிறது. ஸோ ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈவனாக போடுறதுக்கு. இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டதுக்கப்புறமா 3 ஹம்ஸ்க்கு வர மாதிரி ஒரு பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி நான் ட்ரா பண்ணுற பாருங்கள். இதை மாதிரி 3 பெட்டல்ஸ்க்கு 3 ஹம்ஸுக்கு ஒரு பெட்டல்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த அவுட்டர் லேயரை ஃபுல்லாக நீங்கள் திக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் அப்படியே விடனாலும் விட்டுக்கலாம். இல்லை நான் இப்போ வைக்கிற மாதிரி ஒரு டாட் வைக்கனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி இந்த சென்டர் ஏரியா இருக்கு இல்லையா, சென்டரில் உள்ள அந்த ஹம்ஸுக்கு ஒரு டாட்ஸ் வச்சு கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த டிசைனை. ஸோ அகெயின் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம சர்க்கிள் வச்சு போடுற மண்டலா டிசைன்ஸ் ஒரு 8 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் அண்ட் ரோம்பஸ் வச்சு எப்படி நம்ம போடலாம், மண்டலா டிசைன்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸில் சொல்கிறேன். இந்த டிசைன் நீங்கள் பாமில் போடுறப்போ ஃபிங்கர்ஸ்க்கு மேலே உள்ள ஏரியாஸில் ஃபில்லிங்ஸும் அதுக்கப்புறமா லைன்ஸ், ஹம்ஸ் அண்ட் த டாட் வச்சு இப்போ ஒரு பெட்டல்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹாஃப் ஃப்ளவர் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கூட பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிசைன் பார்ட் 33ல் வரும். நான் 32ன்னு மாற்றி சொல்லிட்டேன். சாரி ஃபார் தட். ஸ்டே பாசிட்டிவ். பை. டேக் கேர்.